கடந்த 8 வருஷமா WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்கிறது ரோமன் ரெயின்ஸ் தான். WWE வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ்க்காக ஒரு மேட்சை புக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மேட்ச்சில் ரோமன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கிற ஒரு ரெஸ்லரை அதிக மேட்சஸில் தோக்க வச்சா அது ஃபேன்ஸுங்களோட மனசில் அந்தளவுக்கு போய் கனெக்ட் ஆகாது. அதனால தான் WWEல ரோமன் ரெயின்ஸ் தோக்கிறது ரொம்பவே ரேராக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே நம்ம ரோமன் ரெயின்ஸ் தோத்த ரொம்பவே ரேரான மேட்சஸை தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். 2016 டிராஃப்ட் மூலிமா ஃபின் பேலரை வந்துட்டு மெயின் ராஸ்டருக்கு டிராஃப்ட் பண்ணுறாங்க. NXTலேருந்து ரா பிராண்டுக்கு வந்த ஃபின் பேலருக்காக பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் காத்துக்கிட்டு இருந்தது. அதில் முதல் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூனிவர்சல் டைட்டிலுக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சில் 2019 வருஷத்தில் WWE வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை வச்சு ஒரு வேறு லெவல் ஃபியூடை வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னவா இருந்ததுன்னா, ரோமன் ரெயின்ஸை யாரோ ஒரு மிஸ்ட்ரியான நம்பர் வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியான ஸ்டோரி லைன் தான் அது. ஆனால் அந்த ஸ்டோரி லைனுக்காக WWE வந்துட்டு எந்த ஒரு சர்ப்ரைஸான ரெஸ்லரையும் பிளான் பண்ணி வைக்காததுனால எரிக் ரோவனை வந்துட்டு அந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எரிக் ரோவனை இந்த ஒரு ஸ்டோரி லைனில் இன்வால்வ் பண்ணதுக்கு அப்புறமாவே அந்த வருஷம் நடந்த கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரியில் எரிக் ரோவனுக்கும் ரோமனுக்குமான ஒரு மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டைமில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்லராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரெஸ்லரை எரிக் ரோவனை பார்த்திங்கன்னா கிளியராக பின் பண்ணியிருப்பார். அதுவும் லூக் ஹார்ப்பரோட ஹெல்ப் மூலியமாக ரோமனை பீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னதான் லூக் ஹார்ப்பரோட ஹெல்ப் மூலியமாக எரிக் ரோவன் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை கிளியராக பின் பண்ணியிருந்தாலும் ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சவங்க லிஸ்ட்டில் எரிக் ரோவனும் ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. 2019 முழுக்கவே WWE வந்துட்டு ரொம்பவே விசித்திரமான முடிவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது என்னவாக இருந்ததுன்னா, ஷேன் மிக்மேனை வந்துட்டு ஒரு மெயின் ரெஸ்லர் மாதிரி காமிச்சது தான் அது. நிறைய மெயின் பேப்பர்லையும் லைவ் இவெண்ட்ஸ்லையும் ஷேன் மிக்மேன் வந்துட்டு ரெஸ்ல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மிஸ் மாதிரியான ரெஸ்லர்ஸை வந்துட்டு ஷேன் மிக்மேன் தோக்கடிக்கிற மாதிரியான விஷயங்களை காட்டிகிட்டு இருந்தாங்க. அதோட ரொம்பவே டேலண்டான ட்ரூ மெக்கென்டைரை கொண்டு போய் ஷேன் மிக்மேனுக்கு ஒரு அல்லக்கை மாதிரியும் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னா அந்த டைமில் ரோமன் கூட ஷேன் மிக்மேனை ஒரு ஃபியூடில் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான மேட்சை வந்துட்டு சவுதி அரேபியாவில் நடந்த சூப்பர் ஷோடவுன் அப்படிங்கிற ஒரு பேப்பரியில் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணியிருந்தால் யாருமே எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் ஷேன் மிக்மேனை வின் பண்ண வச்சுருப்பாங்க. WWE இந்த மாதிரி பண்ணாமல் ரெஸ்ல்மேனியா 35ல் ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு ட்ரூ மெக்கென்டைரை ஃபேஸ் பண்ணியிருப்பார். அந்த டைமில் ட்ரூ மெக்கென்டைரை வின்னராக மாற்றிருந்தாங்க அப்படின்னா ட்ரூ மெக்கென்டைரோட கரியர் வந்துட்டு அப்போவே பூஸ்டப் ஆகிருக்கும். அதை வந்துட்டு WWE பண்ணலை. இந்த நேரத்தில் ஷேன் மிக்மேனை வின்னராக அனௌன்ஸ் பண்ணது யாருக்குமே பிடிக்கல. ஆனால் ஷேன் மிக்மேன் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணவங்க லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்கவும் செஞ்சுருக்காரு. WWE வந்துட்டு 2018 வருஷத்தில் பாபி லெஸ்லிக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு ட்ரீம் மேட்சை வந்துட்டு நடத்தியிருப்பாங்க. அந்த வருஷம் நடந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பரில் தான் இந்த மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மேட்சுக்கான ஸ்டோரி என்னவா இருந்ததுன்னா, பாபி லெஸ்லிக்கும் ரோமனுக்குள்ளே நடக்க போகிற இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த வருஷம் நடக்க போகிற சம்மர் ஸ்லாம் பேப்பரிவில் ப்ராக் லெஸ்னரோட யூனிவர்சல் டைட்டிலுக்காக ப்ராக்கை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை வச்சு தான் இந்த மேட்சை வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வச்சு அதில் ரோமன் வந்துட்டு பாபியை தோக்கடிக்கிற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறமா ரோமன் வந்துட்டு சம்மர் ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னரை ஃபேஸ் பண்ணவும் செஞ்சுருப்பாரு. WWE வந்துட்டு 2019 ரோமன் ரெயின்ஸுக்கும் பேரன் கார்பனுக்குமான ஒரு ஸ்டோரி லைனை வந்துட்டு நடத்தியிருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஸ்டோரியில் வந்துட்டு WWE ரொம்பவே குயிக்காக முடிச்சிடலாம். ஏன்னா அந்த ஸ்டோரியில் வந்துட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் போகலை. அதோட அவங்களுக்குள்ளே நடந்த மேட்சஸும் அந்த நேரத்தில் அவ்வளோவா கிளிக் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் WWE என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்டோரி லைனை ரொம்பவே லாங்காக புக் பண்ணிட்டாங்க. 2019 மிட்லேருந்து 2020 ஆரம்பம் வரைக்குமே இந்த ஸ்டோரி லைன் மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த ஸ்டோரி லைன்லேயே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு மேட்ச்னா அது TLC பேப்பரியில் இவங்களுக்குள்ளே நடந்த மேட்ச் தான். ஏன்னா பேரன் கார்பன் வந்துட்டு TLC பேப்பரியில் டால்ஃப் சிக்லரோட ஹெல்ப்பாலையும் ராபர்ட் ரோடோட ஹெல்ப்பாலையும் ரோமன் ரெயின்ஸை கிளியராக பின் பண்ணி வின் பண்ணியிருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை கடைசியாக பின் பண்ண ஒரு ரெஸ்லர்னால் அது பேரன் கார்பன் தான். ஏன்னா 2020 அப்புறமாவே ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபல் சீப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்ததுலேருந்து தொடர்ந்து 3 வருஷமாக அன்டிஃபீட்டடாக தான் இருக்கார். 2017 வருஷத்தில் WWE வந்துட்டு பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்குமான ஒரு பெரிய ஸ்டோரி லைனை வந்துட்டு நடத்தியிருப்பாங்க. இந்த ஸ்டோரி லைன் நடக்கிறதுக்கு காரணம் வந்தது என்னென்னா, பிரான் ஸ்ட்ரோமனை வந்துட்டு WWE ஒரு பெரிய ரெஸ்லராக மாற்றணும் அப்படின்ற காரணத்தினால தான் இதை எடுத்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை பிரான் ஸ்ட்ரோமன் கிட்ட தொடர்ந்து 2 மேட்ச்சில் தோக்க வச்சுருப்பாங்க. ரோமன் ரெயின்ஸ் பிரான் ஸ்ட்ரோமன் கிட்ட தோக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லை. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு மெகா ஸ்டாராக இருந்தார். ஆனால் ரோமன் செல்ஃபிஸாக இல்லாமல் பிரான் ஸ்ட்ரோமனை வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தொடர்ந்து 2 பேப்பரிவ் மேட்சஸில் வந்துட்டு ரோமன் வந்துட்டு பிரான் ஸ்ட்ரோமன் கிட்ட தோற்றுருப்பார். இவங்களுக்குள்ள நடந்த முதல் மேட்ச் வந்துட்டு அந்த வருஷத்தோட பேபேக் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் நடந்திருந்தது. இதில் பிரான் ஸ்ட்ரோமன் வந்துட்டு ஒரு செமிஷியன் மூவை போட்டுட்டு ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா கிரேட் பால்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் ஒரு ஆம்புலன்ஸ் மேட்ச்சில் ரோமனை வந்துட்டு கிளியராக தோக்கடிச்சிருப்பாரு. WWE வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ராலின்ஸ்க்குமான மேட்சையே வந்துட்டு ரொம்பவே ரேரான கேசஸில் தான் புக் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அது வேறு லெவல் ஹிட் ஆகும். ஏன்னா அந்த லெவலுக்கு இவங்க 2 பேருமே அந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. WWE வந்துட்டு செத் ராலின்ஸ்க்கும் ரோமனுக்குமான மேட்சையே ரொம்ப ரேராக புக் பண்ணுறாங்கன்னா, அப்போ செத் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணது எவ்வளோ ரேராக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை, செத் ராலின்ஸ் வந்துட்டு 2016 நடந்த மணி இன் த பேங்க் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் WWE டைட்டிலுக்காக ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பார்.
அந்த மேட்ச்சில் வந்துட்டு ரோமன் போட்ட 2 ஸ்பியரையுமே செத் ராலன்ஸ் வந்துட்டு கிக் அவுட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா செத் ராலன்ஸ் தொடர்ந்து 2 பெடிகிரி போட்டிருப்பாரு. அதுவும் ரோமன் போட வந்த ஸ்பியரை கவுண்டர் பண்ணி ஒரு பெடிகிரி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு பெடிகிரி போட்டு இந்த மேட்ச்சில் செத் ராலன்ஸ் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை கிளியராக பின் பண்ணி வின் பண்ணியிருக்கவும் செஞ்சிருப்பாரு. இன்னுமே வந்துட்டு ரோமனுக்கும் செத்துக்குமான மேட்சஸ் வந்துட்டு நிறைய நடந்திருக்கு. ஆனால் அந்த மேட்சஸ்லாம் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் வின் பண்ணதாக இருக்கும். அப்படி இல்லைனா செத் ராலன்ஸ் ரோல் பண்ணி வின் பண்ணதாக இருக்கும். டபிள்யூடபிள்யூலேயே ரோமனுக்கும் செத்துக்குமான மேட்ச்சில் செத் ராலன்ஸ் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை கிளியராக பின் பண்ணி வின் பண்ண மேட்ச்னா அது இதுதான். டபிள்யூடபிள்யூயில் ரோமன் ரெயின்ஸ்க்கு இருந்த ஒன்று பெரிய ரைவல்ரி அப்படின்னா அது பிராக் லெஸ்னர் தான். பிராக் லெஸ்னர் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை ஒரு 3லேருந்து 4 முறையாவது தோக்கடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. பிராக் லெஸ்னர் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை வெறும் ஒரே ஒரு மேட்ச்சில் தான் கிளியராக வின் பண்ணியிருக்காரு. அது என்ன மேட்ச்னா ரெசல்மேனியா 34ல் ரோமன் ரெயின்ஸுக்கும் பிராக் லெஸ்னருக்குமான ஒரு யூனிவர்சல் டைட்டில் மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச்சில் வந்துட்டு பிராக் லெஸ்னர் பயங்கர ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட 6 FI வந்துட்டு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸரோ மண்டையை பொழந்து ரத்தவர் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸை கிளியராக பின் பண்ணி வின் பண்ணவே செஞ்சிருப்பாரு பிராக் லெஸ்னர். பிராக் லெஸ்னர் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை இன்னொரு பேப்பர் ஈவெண்ட்டில் கூட தோக்கடிச்சிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பிள் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஒரு பேப்பர் ஈவில் இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் பிராக் லெஸ்னர் வின் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது என்னென்னா பிராக் லெஸ்னர் ஸ்டீல் கேஜ் கிட்ட நிற்கும் போது ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியர் போட்டுருவார். அட் அ டைமில் 2 பேரும் வந்து வெளியே வந்து விழுந்திருப்பாங்க. அது மூலயமா பிராக் லெஸ்னரை வின்னராக வந்துட்டு WWE அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான வின்னாவே இருக்காது. ஓகே, நான் இதோட வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.